எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 217வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் சின்ன வயசில் பாம்புகளோட நிறைய விளையாடி இருக்கார். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ இது. சத்குரு பாம்போட சின்ன வயசில் விளையாடினதெல்லாம் நமக்கு எதுக்கு மேடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதில் நமக்கு கற்றுக்கிறதுக்கு 1-2 விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் மெனக்கட்டு நான் அதை ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. அதாவது சின்னதுலேருந்தே சத்குருவுக்கு பாம்புகள்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளை சம்மந்தித்த வரைக்கும் சாதாரண மனுஷங்களுக்கு பாம்பை கண்டாலே பயம் இல்லையா? பொதுவாகவே ஒட்டுமொத்த மனுஷங்களுக்கும் பாம்புன்னு கேட்டாலே பயம், பார்த்தாலே பயம் இல்லையா? ஆனால் இந்த ஜக்கி வாசுதேவ் சின்ன வயசுலேருந்தே பாம்பை பார்த்து பயப்படுறது கிடையாது. பாம்பை கையால் பிடிக்கிறது, பாம்போட ரொம்ப தோழமையோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய தடவை காமிச்சிருக்காரு. கொஞ்சம் பெருசானோடனே இந்த வீட்டில் யார் வீட்டிலையாவது பாம்பு நுழைஞ்சிருச்சுன்னா சத்குருவை தான் தேடி வருவாங்க. அதாவது அந்த பையனை ஜக்கி வாசுதேவை தேடி வருவாங்க. ஏன்னா அந்த பையன் வந்தான்னா பிடிச்சி அழகாக வெளியே போட்டுருவானே அப்படின்னு. அவ்வளோ தூரம் சின்ன வயசில் சத்குருவுக்கு பாம்புகளோடையும் பிரியும். பாம்புகளை ரொம்ப லாவகமாக பிடிச்சி அது கைகாரியம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் ஒரு விதத்தில் சகாயம் பண்ணுறார் இல்லையா? ஒரு வீட்டில் பாம்பு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிடுவோம். அடிக்கணும்னு தோணும், கொல்லக்கூடாதுன்னு. நம்ம ஹிந்துஸ் இருந்தால் பாம்புகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நாகதோஷம் சர்ப்பதோஷம் வரும்லாம் காலகாலமாக அது பின்தொடரும். சர்ப்பதோஷம் நிறைய தம்பதிகளுக்கு குழந்தைங்க இல்லாததுக்கே சர்ப்பதோஷம் ஒரு காரணம். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஹிந்துஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்குமே டக்குன்னு ஒரு பெரிய கம்பெடுத்து அடித்து கையோட கொல்லணும் அப்படின்னு நமக்கு மனசு வராது. அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் போகிறதுக்கே நமக்கு பயந்தானே. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனுக்கு பாம்புகள்னால் ரொம்ப பிரியம். ரெண்டாவது, இப்போ சத்குரு இந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, நான் மற்ற பசங்களை மாதிரி பாக்கெட் மணி எங்கள் அப்பாட்ட வாங்கினதே கிடையாது. ஏன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா, அங்கே மைசூரில் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டுன்னு இருக்குது. அது இந்த பாம்பெல்லாம் பிடிச்சி ரிசர்ச் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். அதை பற்றி ரொம்ப பேசலை. ஜஸ்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டுக்கு சப்ளை பண்ணலாம், நம்ம பாம்பை பிடிச்சி சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி பாம்புகளை பிடிச்சி சப்ளை பண்ணும்போது அதுக்கு பைசா கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அதாவது இந்த பாம்போட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி 3 அடி வரைக்கும்னா 25 ரூபா ஒரு பாம்புக்கு, 3 அடிக்கு மேலேன்னா 50 ரூபா, அந்த மாதிரி. ஸோ சத்குரு என்ன பண்ணுவார்னா, இந்த சாட்டர்டே எல்லாம் சனிக்கிழமை மத்தியானம் ஆனால், சில சமயம் ஸ்கூலு ஹாஃப் டேயாக இருந்திருக்கும், மத்தியானம் ஆனால் பாம்பு வேட்டைக்கு போயிடுவார். அங்கே சுற்றிலும் இருக்கிற பாம்புகளை எல்லாம் பிடிச்சிட்டு இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் கொடுத்து காசு வாங்குவார். அப்படி ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 4-5 பாம்பை பிடிச்சி கொடுத்தா ஒரு 150லேருந்து 200 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அது அடுத்த வாரத்து வரைக்கும் தாராளம் போகும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் 60ல் எல்லாம் 150 ரூபா 200 ரூபாய்க்கு உண்மையிலே மதிப்பு இருந்தது. அது தாராளமாக ஒரு பையனுக்கு போகும். சும்மா ஏதோ வாங்கி சாப்பிட்றதுக்கு, இந்த 2 நாள் காட்டுக்குள்ளே போனால் இந்த ப்ரெட்டு இதெல்லாம் முட்டையெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் தாராளமாக போகிறோம். அதனாலேயோ என்னவோ கடைசி வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் பெருசானது வரைக்கும் அவங்க அப்பாட்ட பாக்கெட் மணின்னு கேட்டு வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்லி. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தடவை அங்கே ஒரு டியூப்லைட் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு நுழைஞ்சிருச்சு. எல்லோரும் பயந்துட்டு வெளியே வந்துட்டாங்க, ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கடைசியில் இந்த ஜக்கி வாசுதேவ் தான் போய் அந்த பாம்பை பிடிச்சிருக்காருதுன்னா 12 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு. அது இப்படி ஒரு சின்ன பாம்பு அப்படின்ல, 12 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துதான். அப்போது சத்குருவுக்கு அதை விடுறதுக்கே மனசு இல்லை.
அதாவது அதை விற்று காசாக்கிறதுக்கு மனசு சம்மதிக்கலை. ரொம்ப பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தோன்னே அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் வந்துருச்சு. இதை நான் என் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன், எங்கள் வீட்டில் கொண்டு போய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது இந்த பாம்பை அந்த டியூப்லைட் ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த இவ்வளோ பெரிய பாம்பை வெளியே எடுத்ததுனால அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த பாம்பை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் ஜார், ஒரு பெரிய ஜாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டியூப்லைட் ஃபேக்ட்ரி இல்லையா, நிறைய கிளாஸ் ஜார் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு பெரிய ஜாரு இந்த பையனுக்கு, அதாவது ஜக்கி வாசுதேவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இந்த இதில் போட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. இவர் இந்த பாம்பை கொண்டு வந்து எங்கே வைக்கிறது என் பெட்டுக்கு அடியிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவ்வளோ பிடிச்சி போச்சு. என் பெட்டுக்கு அடியிலே வச்சுக்கிறேன்னு சொல்லி பெட்டுக்கு அடியில் ஒளிச்சு வச்சுருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் இந்த கிளாஸ் ஜாரையும் மொட்டை மாடியில் கொண்டு வச்சு அதுக்குள்ளே இந்த பாம்பை போட்டு வச்சுருக்காரு. அதாவது முக்கால்வாசி அடைச்சி கொஞ்சம் காற்று போகிற மாதிரி, அதுக்கு மூச்சு விடுறதுக்கு உண்டான காற்று போகிற மாதிரி முக்கால்வாசி அந்த கிளாஸ் ஜாரை மூடிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவருக்கு தான் இவரோட ஒரு தனி உலகம் இருக்கே, டெரஸில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அங்கே போய் தனியாக உட்காந்துருப்பார். அந்த மாதிரி போகும்போது ஸ்கூல் விட்டது வந்ததுக்கப்புறம் மேலே போய் அதை ஃபுல்லாக திறந்து அங்கே உலாவ விடுவார். ரொம்ப நைட்டு வரைக்கும் அது அங்கே உலாவிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பி உள்ளே போடுவார். அந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு தடவை சத்குருக்கு எங்கேயோ வெளியே போயிருக்காரு அந்த பையன். சத்குரு வெளியே போயிருக்கும்போது வீட்டில் ஒரே கலாட்டானா அல்லோகலப்படுது. என்னாச்சுன்னா, ஒரு பாம்போட சத்தம் கேட்குது, ஹிஸ்ன்னு சத்தம் கேட்குது. அவங்க அப்பா அப்போ வீட்டில் இருக்கார், டாக்டர் வாசுதேவ் வீட்டில் இருக்கார். அவங்க அப்பா அங்கே இங்கெல்லாம் தேடி பார்த்து பாம்பை கண்டுபிடிச்சிட்டார். எவ்வளோ பெரிய பாம்பு, 12 அடி நீளமுள்ள நல்ல பாம்புன்னா யாராலையும் சும்மா இருக்க முடியுமா? வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடுச்சு. ஒரே சத்தம், கலாட்டா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் பார்த்து சத்குரு கூலாக உள்ளே வரார். அவருக்கு இதெல்லாம் நடந்தது தெரியாதுல்ல. உள்ளே வரார். உள்ளே வந்தோடனே எல்லாருமே சோஃபா மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. சோஃபா மேலே டேபிள் மேலெல்லாம் ஏறி உட்காந்துருக்காங்க. கீழே கால் வைக்கிறதுக்கே யாருக்கும் பயம், தைரியம் இல்லை. சரின்னு சத்குரு லாவகமாக அதை பிடிச்சிட்டார். பிடிச்சோன்னே அவங்க அப்பா கண்ணாபின்னான்னு திட்டார், இதை கொண்டே போடு, தூர போடு, அப்போ தான் சரியாகும். சரின்னு சொல்லிவிட்டு இவர் யோசித்தார். இனிமேல், ஏன்னா இது கொஞ்ச நாளும் பேசாமல் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே அலைய ஆரம்பிச்சிடும். அதனால் இதை மேலே கொண்டு போயிடலான்னு சொல்லி பெட்டுக்கடியிலலாம் வச்சு இனிமேல் இதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மொட்டை மாடிக்கு கொண்டு போய், மொட்டை மாடியிலே அந்த ஜாரில் வச்சுருந்துருக்காரு. அது இந்த ஜாரில் வச்சா கூட இது நிற்காது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கேஜ், ஒரு பாம்பு கூண்டு உண்டாக்கி மொட்டை மாடியிலே உண்டாக்கி அங்கேயே வச்சு அதுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் இவரோட ரொம்ப தோழமையில் இருந்திருக்கு இந்த பாம்பு. அதுக்கப்புறம் ரொம்ப பெருசானோன்னே விட்டுருப்பார் போல இருக்குது, தெரியல, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்மளோட மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில் எவல்யூஷன் போல் இல்லையா, அதாவது புல்லாகி பூண்டாகி புழுவாகி மற்ற பிராணிகளெல்லாம் ஆகி தான் நம்ம குரங்காயி குரங்காயி மனுஷனோட ரூபத்தில் இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். அப்போது ஒவ்வொரு மனுஷனும் இந்த பரிணாம வளர்ச்சியில் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பசுவாக இருந்திருக்கலாம், இல்லாட்டினா பாம்பாக இருந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தவங்களோட முன் ஜென்மத்தை எடுத்துட்டு பார்க்கும்போது இந்த பாம்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சத்குரு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணுற புராணங்கள்ல எல்லாம் காக்கா, பாம்பு, பசு, இது 3க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது 3ஐயும் நம்ம கொல்லவே கூடாது. நம்ம இதை கொன்னோம்னா கொலை பண்ணதுக்கு உண்டான பாவன் தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பாம்பை பார்த்தா பாம்பை அடித்து கொல்லக்கூடாது, எந்த விதத்துலேயும் பாம்பை கொல்லக்கூடாது. ஏன்னா அது சர்ப்பதோஷமாக மாறிடும். நாகதோஷம், சர்ப்பதோஷம்லாம் சொல்கிறாங்க. அதை தலைமுறையாக அதை நம்மளை பாதிக்கும்.
இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறதில்ல, கல்யாணம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சர்ப்பதோஷம்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை நம்புகிறோம். அதே தான் சத்குருவும் சொல்கிறாரு. அதாவது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு விஷயம் கூட நம்ம புராணத்தில் சொல்லியிருக்கு. அதாவது நம்ம வந்து அமாவாசைக்கெல்லாம் இல்லைன்னா தினமுமே காக்கா, குருவி, இந்த பேர்ட்ஸு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது நம்ம எல்லா ஹிந்து ஃபிலாசபிலையும் சொல்லியிருக்காங்க. வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது இப்போ அமாவாசைக்கெல்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம், பிண்டம் வைக்கிறோம். அது வந்து இந்த அண்டங்காக்காலாம் வந்து சாப்பிடும். அது அண்டங்காக்கா ஆனாலும் சரி, சாதாரண காக்கா ஆனாலும் சரி, காக்கா வந்து சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி. ஏன் திருப்திப்படுறோம்? ஏன்னா நம்ம மூதாதையர்கள், பித்ருக்கள் காக்கா வடிவில் தான் வந்து சாப்பிடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, அதே மாதிரி தான் பசுவுக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி பாம்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது லைஃப்பில், ஒரு மனுஷனோட லைஃப்பில். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம மூலாதார சக்கரம், அதாவது கீழே பிறப்புறப்புக்கும் மலத்வாரத்துக்கும் நடுவில் ஒரு சக்கரம் இருக்குது. அதுக்கு பேர் தான் மூலாதார சக்கரம். அந்த சக்கரத்துக்குள்ளே நம்ம பிராணசக்தி உறங்கிக்கிட்டு இருக்குது. எந்த வடிவில் உறங்கிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு மெலிசான ஒரு பாம்பு 3 சுற்றி அப்படி அப்போ பேசாமல் அது படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குண்டல் ஏன் அந்த அதாவது நம்ம மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு அபாரமான சக்தி இருக்குது நமக்குள்ளே. யானைக்கு தன்பலம் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் நிறைய அதிகமான சக்தி புதைஞ்சு கிடக்கு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறதில்ல, அது வெளியே வர்றதில்லை. அதனால் அதை வந்து உறங்கி கிடக்கும் பாம்புக்கு ஒப்பு சொல்கிறாங்க. அதாவது ஒப்பு நோக்கி சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்பில் இருக்க அந்த அதிபயங்கரமான பிராணசக்தியை அது ரொம்ப ஆக்டிவாக இல்லாதனால அதை வந்து உறங்கி கிடக்கும் பாம்புக்கு உவமையாக சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது, ஏன் பாம்பாக சொல்லணும்? எல்லா அனிமல்ஸும் உறங்குது, வேறு ஏதாவது பிராணியை சொல்லக்கூடாதா? அது ஏன் பாம்பு சொல்கிறாங்கன்னா, அந்த குண்டலினி சக்தியை உறங்கி கிடக்கும் பாம்பாக உருவப்படுத்துறதுக்கு காரணம், பாம்பு அசையாமல் படுத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியவே தெரியாது, நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது இப்படி ஊர்ந்து செல்லும்போது தான் நமக்கு அந்த மூமெண்ட்ஸை பார்த்து தான் இது பாம்பு, இல்லைன்னா அந்த சலன்னு இந்த காஞ்ச சருகுகளுக்கு இடையிலெல்லாம் போகும்போது அந்த சத்தத்தை கேட்டு தான் நம்ம ஓஹோ இங்கே பாம்பு இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ஊர்வனை ஏதோ ஊரும் பிராணி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போது எப்போ அந்த மனுஷனுக்கு அந்த குண்டலினி சக்தி வெளிப்பட தெரியுதோ அன்றைக்கி அவன் மகான் ஆகிடுவான். அப்போ அது வரைக்கும் அது உறங்கி கிடக்கிற குண்டலினி, உறங்கி கிடக்கிற பாம்பு வடிவத்தில் உறங்கி கிடக்கிறதுனால அதை குண்டலினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பரிணாம வளர்ச்சியில் மனுஷ குலத்துக்கு பாம்புங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது சயின்ஸ்லேயும் சொல்கிறாங்க, சத்குருவும் சொல்கிறார். இப்போது அப்போ இந்த பாம்பு, காக்கா, பசு இதெல்லாம் கொல்லவே கூடாது. உயிர்கொலையே எதையுமே நம்ம கொல்லக்கூடாது. ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும். ஜீவகாருண்யந்தான் இருக்கிறதுலே உச்சக்கட்டமான ஒரு நல்ல ஒரு குணம் அப்படின்னு வள்ளலார் தொடங்கி எத்தனையோ மகான்கள் சொல்லிட்டு போயாச்சு இல்லையா? இப்போது இந்த மாதிரி சத்குரு பாம்பை பற்றி நிறையா அதில் புக்கில் பேசுகிறாரு. அப்போ எப்போவுமே பாம்போட ரொம்ப ஐக்கியமாயிருக்கார். அதுக்கு என்ன காரணம்? என்னோட முதல் வீடியோலேருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் புரிஞ்சிருக்கும். ஒரு 4 இதுக்கு முன்னே 4வது ஜென்மம், 400 வருஷத்துக்கு முன்னே பில்வாங்கிற பேரில் சத்குருவோட அந்த ஜென்மத்தில் உயர்ந்த ஜாதி பெண்ணை லவ் பண்ணாங்க, காதலிச்சாருன்னு சொல்ல ஒரே குத்தத்துக்காக
பெரிய விஷமுள்ள பாம்பை வச்சு தான், பாம்பை கடிக்க வச்சு சத்குருவை அந்த பில்வாவை கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு சாதனை பண்ணதெல்லாம் கூட அந்த பாம்பு விஷத்தை உபயோகித்து கூட சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் சாதனாஸ் ஆர் சென்டர்ட் அரவுண்ட் த வெனம் ஆஃப் த ஸ்னேக் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில், ஒரு சென்டென்ஸ் அதில், ஒரு வாக்கியம் அதில் எழுதியிருக்கார். ஓகே, ஸோ ஜென்மமாக இந்த பாம்போட கூட உள்ள தொடர்பு அப்படியே தொடர்ச்சியாக வருது. அதனால தான் இந்த ஜென்மத்திலையும் சின்ன வயசுலே, சின்ன பையனாக இருக்கும்போதே பாம்புகளை பிடிக்கிறது, பாம்பை பிடிச்சி கொடுத்து காசு வாங்கிறது, பாம்பை மற்ற சில இடத்துல இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி ரொம்ப பாம்போட ஃப்ரீயாக விளையாடுறார். பெரியவங்களுக்கு கூட பயம் உள்ள ஒரு மிருகத்துக்கிட்ட அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று, அப்போ பாம்பை எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், பாம்பை பிடிச்சி விற்று காசு சம்பாதிக்கிறாரு, பாம்பை வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாரு. அதாவது அது தன்னோட பெட்டுக்கு அடியில் ஒழிச்சு வைக்கணுன்னா இப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு. 3 வருஷம் அந்த பாம்பை நல்ல 12 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு அவரோட ஃப்ரெண்ட்லியாக டெரஸில் இருந்திருக்குன்னா யோசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் நான் அதை விற்கலை, இல்லைன்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்த உடனே கூட அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் விற்று காசு ஆக்கியிருப்பேன், ஆனால் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து விற்கிறதுக்கு மனசு வரல, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு வரைக்கும் சொல்கிறார். இதில் சத்குரு ரொம்ப பாம்போட ஃப்ரெண்ட்லி ஆனால் கூட ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அதாவது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இவர் எப்பவும் போல் இந்த காடு, மலை, குன்று, அதுக்கு மேலே எல்லாம் சைக்கிள் ஓட்டுறது, மோப்படை எடுத்துன்னு போகிறது, அவங்க அப்பாவோட ஸ்கூட்டர் போய் எடுத்துன்னு போகிறது, இப்படியே போய் திரியறது, அந்த மாதிரிலாம் நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய செய்கிற பையன். அப்போது ஒரு தடவை என்ன வயசுன்னு சொல்லலை, ஒரு தடவை இவர் பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு குன்றின் மேலே ஒரு சின்ன இடவு, அதாவது சின்ன ஒரு கேப் இருந்திருக்கு, அதில் ஒரு பாம்பை பார்த்துருக்கார். பாம்பை பார்த்தோன்னே அதை பிடிக்கிறதுக்காக அதை உருவியிருக்கார். உருவினோடனே 2 பாம்பு சேர்ந்து வந்திருக்கு. ஒரு வேளை 2 பாம்பு அந்த பாறைக்கு இடையில இணை செய்கிறதுக்காக சேர்ந்துருக்குமா இருக்கும். இவருக்கு அது தெரியல. ஒரே ஒரு பாம்பு பார்த்துருக்காரு, அதை பிடுங்கியிருக்காரு, வெளியே எடுத்திருக்காரு. வெளியே எடுத்தோன்னே இன்னொரு 2வது பாம்பு சுற்றி இருந்ததில்ல, அந்த 2வது பாம்பு கரெக்டாக அவர் காலில் கொத்திடுச்சு. 3 தடவை கொத்தியிருக்கு. இந்த விரலுக்கு இடையில் இருக்க சதப்பிடிப்பில் ஆழமாக கொத்திடுச்சு. அதை கவனிச்சிட்டார். புரிஞ்சு போச்சு சத்குருவுக்கு. அப்போ முதல்ல பிடிச்ச பாம்பையும் விட்டுட்டு இந்த காலில் கொத்தின பாம்பையும் பிடுங்கி எறிஞ்சிட்டு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார். ஏன் தப்பிக்கணும்னா, பாம்பை பார்த்து பயப்படல, அந்த பாம்பு கொத்துனதில் சரியாக விஷம் உள்ளே போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதுவும் 2ம் நல்ல பாம்பு. அப்போ இந்த நல்ல பாம்பு விஷம் எவ்வளவுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த நல்ல பாம்போட விஷம் நம்ம உடம்புல ஏறிச்சுன்னா அப்புறம் அதில் எஸ்கேப்பே இல்லை. அதனால் உயிர் பழிப்பாங்கங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா கட்டாயமாக இறந்து தான் போவாங்க. ஏன்னா அதோடய விஷத்துக்கு அவ்வளோ வீரியம் இருக்குது. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த நல்ல பாம்போட இல்லைன்னா பொதுவாக பாம்பு கொத்துச்சுன்னா ஏன் உடனே மரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம பிளட் இருக்குல்ல, ரத்தத்தை கட்டியாக்கிடும். பிளட்டு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும் உடம்புல, இல்லையா? பிளட்டை திக்காக்கிடும், கட்டி ஆக்கிடுச்சுன்னா ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியாது. அப்போ லங்ஸுக்கும் பிளட்டு போகாது, மூளைக்கும் பிளட்டு போகாது. அப்படி தான் ஒரு ஆள் இறக்குறாரு அப்படின்னு தெரியும். இதில் சத்குருவுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. அதாவது இந்த பிளாக் டீ குடித்தா அந்த மரணம் நடந்தால் கூட அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அதாவது அந்த பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கு உண்டான சக்தி இந்த பிளாக் டீக்கு இருக்குது. பிளாக் டீனா என்ன? அதாவது பால் ஊற்றாத வெறும்
சாயை டீ, ஓகே, தண்ணியில் நிறைய டீ பவுட்ரு டீ தூள் டீ இலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, சர்க்கரை போட்டு குடிக்கணும், அதுதான் பிளாக் டீ. அப்போது பிளாக் டீ குடித்தா கொஞ்சம் மட்டுப்படும், சிச்சுவேஷன் கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் பெட்டராகும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணிட்டாரு, 2 பாம்பைங்க அப்படியே விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போகிறார். ஊரை தாண்டி வந்திருக்காரு, ஊருக்குள்ளே போகிறார். ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்த ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு லேடி ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த அம்மாட்ட கெஞ்சி கேட்குறார், எனக்கு ரொம்ப நிலைமை ஒரு மாதிரி மோசமாக இருக்குது, எனக்கு ஒரு 5-6 டம்ளர் பிளாக் டீ போட்டு கொடுங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், அதிசயம், அதே சமயத்தில் கொஞ்சம் பயம். ஏன் இந்த பையன் இங்கே வந்து பிளாக் டீ கேட்குறான், ஏதோ ஒரு அரை டம்ளர் டீ கொடுன்னா யாராவது போட்டு கொடுப்பாங்க, 1/2 டம்ளர் 1 டம்ளர், இது வந்து 5-6 டம்ளர் டீ போட்டு உடனே எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் சரி ஏதோ கேட்குறான், போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பானை நிறையா டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறார். அவர் அப்படியே குடிக்கிறார். 5-6 டம்ளர் அந்த அம்மா எவ்வளோ கொண்டாங்களோ அதை அப்படியே குடிக்கிறார். குடிச்சிட்டு திருப்பியும் பைக்கில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனோடனே மனசில் தோணுது, அப்பாட்ட சொன்னால் அப்புறம் வேண்டான்னு வச்சுட்டார். ஏன்னா அப்பாட்ட சொன்னால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார், வயிற்ற கழுவுவாங்க, ஸ்டமக் கிளீனிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, அப்புறம் 4 நாள் அட்மிட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னப்போ அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு போனோடனே 2-3 யோகாசனாஸ் பண்ணியிருக்கார். யோகாசனாஸ் பண்ணிவிட்டு டின்னர் இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டார். அதுக்குள்ளே அவருக்கு இந்த கண் இமையெல்லாம் ரொம்ப ஹெவியாக வருது, அப்போ தூக்கம் வருதோ என்னவோ தெரில, போய் படுத்துட்டார். படுத்தவர் 12 மணி நேரம் கழித்து தான் எந்திரிச்சிருக்கார். அந்த பையன் 12 மணி நேரம், ஜக்கி வாசுதேவ் 12 மணி நேரம் தன்னை மறந்து தூங்கியிருக்காரு. யானை சாகலை, அது பெரிய விஷயம். அடுத்த நாள் 12 மணி நேரம் கழித்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கார். பின்னாடி தியானலிங்கன்னு கட்டணும், ஈஷா யோகா சென்டர் ஆரம்பிக்கணும், தியானலிங்கம் கட்டணும், லட்சக்கணக்கான ஆளுங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால யாருக்கும் இயற்கை அவருக்கு மரணத்தை தள்ளி போட்டுருச்சு. அதனால் நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதுக்காக நம்ம நிறைய நன்றி சொல்கிறோம். இதில் 1-2 விஷயங்கள், 2 பாடம் கற்றுருக்கோம். இதில் 2 முக்கியமான விஷயம். சிலவங்க யோசிக்கலாம், சத்குரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாம்பை பிடிச்சி விற்று காசு ஆக்கியிருக்காரு, அதுக்கு நமக்கு என்ன, இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட சிலவங்க மேலோட்டமாக பார்க்குறவங்க நினைக்கலாம். ஆனால் இது அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. நான் ஏன் இதை மெனக்கட்டு இவ்வளோ தூரம் ஒரு வீடியோவாக போடணுன்னா, அதில் 2 விஷயங்கள் முக்கியமானது நமக்கு தெரியணும். ஒன்று, சத்குரு சின்ன பையனாக இருக்கும்போது ஏன் பாம்போடு விளையாடுறாரு? பெரியவங்களுக்கு கூட பயப்படுற அந்த பாம்பு பார்த்து ஏன் சத்குரு பயப்படலை? ஏன் அதோட ஒரு தோழமை பாராட்டுறாரு, ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 3 ஜென்மத்துக்கு முன்னாடி பில்வாங்கிற பேரில் இருக்கும்போது அந்த ஒரு பெரிய விஷம் உள்ள, சில சமயம் நல்ல பாம்பாக இருக்கும், விஷப்பாம்பை வச்சு கடிக்க வச்சு தான் அந்த பில்வாங்கிற ஆளை கொன்று இருக்காங்க. அதெல்லாம் இதோட முந்தின வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போவே அந்த பாம்புக்கும் அந்த பில்வாவுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. அது மட்டும் இல்லை, பில்வாவோட அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம், 2 ஜென்மத்துலேயுமே நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கார். அந்த சாதனைகள் எல்லாத்துலேயுமே இந்த பாம்போட வெனத்தை கூட சேர்த்துருக்காரு அப்படின்னு அதில் எழுதியிருக்காரு. ஆனால் கரெக்டாக என்ன ஆசனாசு, என்ன சாதனை பண்ணார், எங்கே அதில் வெனம் வந்ததுன்னெலாம் ஒன்றும் சொல்லலை. நமக்கு தேவையில்லாத விஷயம்னு விட்டுருப்பார் போல இருக்குது. எப்படியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜென்மம் சத்குருவுக்கு சின்ன வயசுலேருந்தே பாம்போட தோழமை பாராட்ட தோணுச்சுன்னா அதுக்கு காரணம் முன் ஜென்மங்களில் அவருக்கு பாம்போடு இருந்த ஒரு நெருக்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சத்குருவோட விஷயத்தில் அது
நம்ம விஷயத்தில் எப்படி? நமக்கும் நிறைய குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது. அது நல்ல குணம்னா அதை வளர்த்துட்டு வரலாம். நிறைய கெட்ட குணங்களும் நம்ம கையில் இருக்குது. அதெல்லாம் கெட்ட குணங்கள்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை மாற்றணும். அப்போது அந்த மாதிரி மாற்றணும்னா நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது என்னென்ன குணங்கள்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். அது ஏன் நம்மங்கள்ட்ட எல்லா குணமும் அப்படி மாறி மாறி வருதுன்னா, இது இந்த ஜென்மத்தில் வந்ததில்லை, ஜென்மமாக வர்ற குணங்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குணங்களில் நிறைய குணங்கள் பாரம்பரியமாக, அதாவது பாரம்பரியமாக தாத்தா பாட்டிகிட்டேருந்து அம்மா அப்பாட்டேருந்து நமக்கு வந்த குணங்கள் இருக்குது. அது பாரம்பரியமாக வர்ற குணம். அது மட்டும் இல்லை, ஒரே ஆளுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மத்திலலாம் நமக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்கள் தான் நமக்கு குணங்களாக மாறி வருது. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது, இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த வீடியோ வழியாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது விஷப்பாம்பு கடித்தா கூட உடனே அந்த பேஷண்ட்டை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணலாம், உயிரை காப்பாற்ற முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கை வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, விஷம் முறிவு. அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக நம்ம என்ன குடிக்கலாம்? பிளாக் டீ குடிக்கலாம். பிளாக் டீனா பால் சேர்க்காத டீ, சாய் குடித்தோம்னா அந்த விஷம் அவ்வளோ வீரியமாக வேலை செய்யாது. அட்லீஸ்ட் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்காவது நமக்கு டைம் கேப் கிடைக்கும் இல்லையா? அப்படி 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம இதில் கற்றுக்குறோம். ரைட், ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரையும் கடவுளை அனுகிரகிக்கட்டும். நற்பவி நற்பவி நற்பவி.